வீடியோ ரெடியா ஜாஹிர்? வீடியோ ரெடியா? இது வரலையே. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேற்று நம்ம பேசிக்கிட்டு இருந்ததில் சில பகுதிகள் விடுபட்டு போச்சு. என்னுடைய கடைசி உரையில் சில இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது டைம் ஆயிடுச்சு, அதை நிறுத்திட்டோம். அதனுடைய தொடர விரும்புகிறேன். பிஜேயுடைய தர்ஜுமாவில் சில தவறுகள் இருப்பதாக நேற்று சுட்டி காட்டினார்கள். அதில் 2-3 வகையான செய்திகள் சொன்னாங்க. அதில் ஒருவர் சொன்னார், பிஜே தர்ஜுமாவில் ஒரு குறிப்பிட்ட நம்பருடைய ஃபுட்நோட்டை சொல்லி இப்போ உள்ள பதிப்பில் 13ஆம் பதிப்பில் இன்னும் தலைப்பு போட்டு இந்த செய்தி இருக்கிறது, இந்த செய்தி. ஆனால் நெட்டில் இருக்கிறதுல இதே குறிப்பு நம்பர் வேறு தலைப்பு போட்டு சின்ன மாற்றத்தோடு இதே செய்தி இருக்கிறது. ஏன் இந்த ரெட்டை வேடம், ஏன் இந்த ரெட்டை நிலைங்கிறார். எங்கள் ரெட்டை நிலையெல்லாம் கிடையாது. வெப்சைட்டில் உள்ளதை நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பதிப்பில் உள்ளது உடனே பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. பல்வேறு பணி காரணமாக அந்த நெட்டில் உள்ளது அப்டேட் பண்ணாமல் இருக்குது. பதிப்பில் உள்ளது தான் எங்களுடைய ஒரிஜினல் நிலை. அப்டேட் பண்ண அப்பப்போ அப்டேட் பண்ணுறதுல லேட் ஆகும் சில நேரங்களில். அதில் நெட்டில் உள்ளது பழைய நிலையையும் குறிக்கும். சில நேரங்களே அப்டேட்டாக இருக்கும், சில நேரங்களில் லேட் ஆகும், சில பழைய விஷயங்களும் இருக்கும். ஆனால் இது எங்களுக்கு முரண்பாடும் இல்லை, ரெட்டை வேடமும் கிடையாது, தெளிவாகவே இருக்கிறது. எங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக கொஞ்சம் முன்ன பின்னே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை சுட்டி காட்டிட்டதுனால இன்ஷால்லா நாங்கள் தகவலை நான் இன்னைக்கு சொல்லிடுவோம். நேற்று நாங்கள் பேச மறந்துட்டோம். இது சம்மந்தமாக நாங்கள் தலைமைக்கு தகவல் சொல்லி அதை உடனே திருத்தத்துக்கு முயற்சி பண்ணிடுவோம், அப்டேட் பண்ணிடுவோம் இன்ஷால்லா. ஆனால் இதில் முரண்பாடோ ரெட்டை வேடமோ கொள்கை இல்லாத தன்மையோ இதில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது நாங்கள் கொள்கையாளர்கள்ங்கிறத காட்டுது, நாங்கள் மனிதர்கள்ங்கிறத காட்டுது. எங்கள்கிட்ட தவறு வருங்கிறத நிரூபிக்க தான் செய்யுது. நாங்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறோம், நீங்கள் தான் அப்படி இல்லை. சரி, அடுத்தது பிஜே தர்ஜுமாவில் உள்ள தவறுகள். இன்னொருத்தர் சுட்டி காட்டினார், பிஜே தர்ஜுமாவில் தவறுகள் இருக்குதுன்றார். தவறுகள் தான் இருக்குன்னு நாங்களே சொல்கிறோமே. மனிதர்கள்ங்கிற முறையில் எங்களுக்கு தவறுகள் வரும். நாங்கள் மனிதர்கள் தான், நாங்கள் அல்லாஹ் இல்லை, நாங்கள் மலக்குகள் இல்லை, எங்கள்கிட்ட குறைபாடு இல்லாதவர்கள் இல்லை. ஏராளமான குறைபாடுகள் இருக்குது. தவறுகளை காணும் போது நாங்கள் எங்களை திருத்திக் கொண்டே இருப்போம். தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது நாங்கள் அதை ஏற்று திருத்திக் கொண்டே இருப்போம். அதையும் சொன்னாங்க, நாங்கள் சிலோனில் இருந்து நாங்கள் சில சுட்டி காட்டினோம், திருத்திக்கிட்டீங்க, இதை ஏன் திருத்தலை? நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சுட்டி காட்டியதில் நியாயம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அது நியாயம் இல்லாட்டா தூக்கி வீசிடுவோம். நீங்கள் சுட்டி காட்டினது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அதை நீங்கள் சுட்டி காட்டின பிறகு அது நியாயமான காரணம் தவறுதானான்னு பார்த்து தவறாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்லாட்டா தூக்கி போடுவோம். ஆனால் அதுவும் ஒரு குறை இல்லை. அது எங்களுடைய கொள்கையில் உறுதியானவர்கள் என்பதை தான் அது காட்டுகிறது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, 102வது வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 2வது சூறாவுடைய 102வது வசனத்தை பற்றி சொன்னாங்க. அதில் இந்த பதிப்பில் பாருங்கள் இப்படி இருக்கிறது, அந்த பதிப்பில் பாருங்கள் இப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு 4 வார்த்தைகள் தான். இது ஒமா இல்லை, அதுக்கு முன்னால் ஒமாக்கா, அதுக்கு முன்னால் வசனத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஒமா தபோஷமா ஷேதான் அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இந்த அர்த்தம் கரெக்டாக போட்டிருக்குது. அப்புறம் சுலைமான் காஃபராகவில்லை, நிராகரிக்கவில்லை, அது கரெக்டாக போட்டிருக்குது. அடுத்தது இன்னொன்று போட்டிருக்கு, இதில் இப்படி போட்டிருக்குது, இதில் ப்ராக்கெட்டில் போட்டிருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், ப்ராக்கெட்டில் போட்டிருக்கட்டும், இப்படி போட்டிருக்கட்டும், இப்படி போட்டிருக்கட்டும், என்ன முரண் வந்துருச்சு? அதில் 2 கருத்தும் ஒரே கருத்தா இல்லை வேறு வேறு கருத்தா? உங்கள் தலைவர், உங்கள் செயலாளர் அந்த குரானை கையில் தூக்கிக்கிட்டு அன்னைக்கு இதில் என்ன இருந்ததோ அதைத்தான் நம்புகிறோம், இன்னைக்கும் அதில் இருக்கிறது அதையே நம்புகிறோம், அது ஆயத்து மாறி விட்டுச்சாண்டார், அதில் இருக்குது கரெக்டு தான்ங்கிறார் அவர். ஆனால் இவர் தப்புங்கிறார். சூனியம் சம்பந்தமாக அதில் இருக்கிறதை நாங்கள் நம்புகிறோம், உங்கள் தர்ஜுமா நீங்கள் தானே எழுதியிருக்கிறீங்க, அது சரியாக தானே இருக்குதுங்கிறார் அவர். அவர் கேட்குறாரு, உங்கள் சூனியம் சம்பந்தம் எழுதிருக்கு தப்புங்கிறார். ஏன் இந்த முரண்பாடு உங்களுக்குள்ளே, ஏன் முரண்பாடு? சரி, சரி, அப்புறம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம். சலாம் சொல்றது, சலாம் சொல்றது ஒரு குற்றச்சாட்டாக வச்சாங்க. நம்ம அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இருந்தாலும் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறோம், கடிதத்தில் சலாம் போடலன்ற உடனே அது கொள்கையற்றவர்கள்ங்கிற மாதிரி காட்டினீங்கல்ல. உங்களோட உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, ஆட்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் எல்லாம் ஒன்று தானே. உங்கள் கூட யார் உட்கார்ந்து உங்களுக்காக பேசலாம், அவர் உங்கள் ஒருவர் தான். அவர் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வெளியே சொல்கிற மாதிரி எங்கிட்ட விவாதத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கூட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது எல்லாம் ஒன்று தான், கூட்டுக்கல்லம் தான். ஒரு கடிதத்தை பாருங்கள், உங்களில் ஒரு ஆள் ஒரு கடிதம் எழுதுறாரு எங்களுக்கு,
அதில் சலாம் இல்லை. அதில் சலாம் இல்லை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதில் சலாம் இருக்குது பாருங்க. உங்களில் ஒருவர் எங்களுக்கு எழுதின கடிதத்தில் மேலே அஸ்ஸலாமு அலைக்கும் கடிதம் சலாம் எழுதுறார். இன்னொரு கடிதத்தில் பாருங்க, அதில் சலாம் இல்லை. அப்போ ஏன் அதில் முதல் கடிதத்தில் எழுதினாரு? தேவையில்லாமல் எழுதிட்டாரா? இதனால கொள்கையில் குழப்பம் வந்துருச்சா? இது சின்ன மிஸ்டேக்கு. இதையெல்லாம் போட்டுக்கிட்டு கொள்கையற்றவர்கள்ங்கிறதுக்கு இதை ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. இதில் சலாம் இருக்கா பாருங்க. இதில் ஏன் சலாம் எழுதலவர்? அவர் தானே கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கொள்கைக்கெல்லாம் அவர் தானே ஆதாரம் எடுத்து தந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதே மாதிரி நேற்று நாங்கள் ஒரு தகவல் சொன்னோம், இந்த சின்ன வட்டி. அப்போ உங்களில் ஒரு ஆள் இந்த வட்டி வந்து முதல்ல கூடுன்னு சொன்னீங்க, அப்புறம் கூடாதுன்னு மறுத்துட்டீங்க. அப்போ கூடுன்னு முதல்ல சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு நடந்தவங்களுடைய நிலை என்ன? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்களோ அதான் எங்களுடைய பதிலும் அப்படின்னு சொன்னோம். உடனே சகோதரர் பேசினார், பிஜே அப்படி பேசியிருந்தாருன்னா அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. நான் வந்து அவங்கள சொன்னதுக்கு அவர் பிஜியை சொன்னோன்னு நினச்சிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பிஜியை சொல்லவில்லை சகோதரே, நான் உங்களை தான் சொன்னேன், அர்ஹம் அவர்களை தான் நான் சொன்னேன். நீங்கள் தான் அந்த வட்டியை பற்றி பேசியிருக்கிறீங்க. வட்டியில் முதல் ஒரு நிலையில் இருந்தீர்கள், பின்னால் ஒரு நிலையில் இருந்தீர்கள். உங்களுக்கு வேண்டாம் அந்த ஆதாரம் காட்டுறதுனா காட்டிடணும். இந்த கிளிப்பிங் இருக்குது பாருங்க மேலே, அதில் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருண்டா, நிர்பந்தமான நிலையிலே வட்டியில் தர பேங்க்கில் தர்ற வட்டியை வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். முதல்ல நிர்பந்தமான நிலையில் பேங்க்கில் தர்ற வட்டி நிர்பந்தம், ஆனால் அதை வாங்கிக்கலான்னு சொல்லி நிலையில் அவர் இருந்தார். இதை தான் மக்களுக்கு மத்தியில் அவர் எடுத்து வச்சிருப்பார். பின்னால் என்ன செஞ்சிட்டார்? நம்முடைய கருத்தை கேட்ட பிறகு வட்டி வந்து அல்லாஹ்வுடன் போர் செய்வதற்கு சமம் அப்படின்னு நம்ம சொன்ன பிறகு, அப்போ தப்பு தான் நான் செஞ்சது, நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், அந்த கருத்தை மாற்றிக்கிறேன், இனிமேல் பேங்க்கில் உள்ள வட்டியை கூட வாங்கக்கூடாதுன்னு அவர் தான் சொன்னார். இதை தான் நாங்கள் நேற்று சுட்டி காட்டினோம். ஆனால் அவர் பிஜே சொன்ன மாதிரி எடுத்து நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாரு தௌஹீத் அமைப்பினர் வந்து தௌஹீதை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்பதற்கு அவங்களுடைய விவாதமே தெளிவான சான்றாக இருக்குது. எங்களுக்கு நபி வழி மட்டும் ஆதாரம் கிடையாது, ஏனைய மற்றவர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்தாலும் நாங்கள் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் என்று அவங்க வாதிச்சாங்க. நம்ம ஏராளமான வசனங்கள் சுட்டி காட்டினோம். அம்லகும் ஷுரக்காவும் ஷரவுலகும் என தீனி மாலம் எழுதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதி அளிக்காத விஷயங்களை சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறாங்களா? சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்க்கு மட்டும்தான். அல்லாஹ் அல்லாத யாருடைய கருத்தும் மார்க்கமாக ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சட்டத்தை சொல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்றீங்க? சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் அல்லாதவங்க நீங்கள் கொடுக்குறீங்க. இது ஷிர்க்கு நாம் சொன்னோம். அதுக்கு அவங்க எந்த பதிலையுமே எடுத்து வைக்கல. ஒத்துக்கிடுங்க, நாங்கள் கொள்கையற்ற கூட்டம் தான். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினா, இத்தபியூ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்க என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ நீங்கள் அதுக்கு மாற்றமாக இறைவன் அல்லாதவர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிடுவோங்கிறீங்க. இது வழிகட்ட கொள்கை, ஷிர்கான கொள்கைன்னு சொன்னோம். தாரு தௌஹீத் அமைப்பினருக்கு கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் மார்க்கத்துக்கு மாற்றமாக கொள்கையை நம்ம வைக்கிறோமே, இவ்வளோ வழிகட்ட கொள்கையை சொல்கிறோமே என்று அவங்க இதுவரைக்கும் இதற்கு பதில் சொல்லலை. அல்லாஹ் கேட்கின்றான், அத்து அல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்க்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ் தானே இப்போ உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரணும். இவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் மட்டும் மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள்லாம் 100 பேர் 1000 பேர் கூடி ஒரு முடிவெடுத்தா அதுவும் மார்க்கம் தான் என்ற வழிகட்ட கொள்கையை நீங்கள் சொல்கிறீங்களே. அல்லாஹ் அல்லாதவங்க கூடி முடிவெடுத்தாலும் அது மார்க்கம் தான் சொல்கிறீங்களே, இது வழிகேட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பதில் சொல்லலை. நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அக்குன் அஹப்ப இலைஹி மீ வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், உங்கள் பெற்றோர்களை விடவும் பிள்ளைகளை விடவும் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களை விடவும் இறை தூதராகிய நான் தான் நேசத்திற்குரியவன் ஆக வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னதுதான் சட்டம். ஒட்டுமொத்த உலகமே ஒன்று திரண்டு நின்னாலும் நபிகள் நாயகத்துக்கு மாற்றமா சொன்னா சட்டம் கிடையாது, மார்க்கம் சொல்லுது. நீங்க என்ன செய்றீங்க? இல்ல எல்லாரும் ஒன்று கூடி முடிவெடுத்தா அதுவும் மார்க்க சட்டம் வாதிக்கிறீங்களே, இது கொள்கையற்றதுக்கு அடையாளம் தானே, ஷிர்க் தானே சொன்னோம். அதுக்கு பதில காணோம். அடுத்து என்ன வருது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ருசுல முபஷ்ஷிரீன வ முன்திரீன் லி அல்லாஹ் யகூன லின்னாஸி ஹுஜ்ஜத்துன் பாத ருசுல், இறை தூதருக்கு பிறகு
அல்லாஹ்வுக்கு எதிராக மக்களுக்கு எந்த ஆதாரமும் ஆகக்கூடாது. இறை தூதர் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார். இறை தூதருக்கு பிறகு எந்த ஒன்றும் சான்றாகாது. அதற்குத்தான் இறை தூதரை அனுப்புகிறோம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுது. நீங்க என்ன செய்றீங்க? நபி வழிக்கு அப்புறமும் நபி வழி மட்டும்தான் எங்களுடைய வழி கிடையாது. எல்லோரும் மூமின்கள்லாம் சேர்ந்து குர்ஆன்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத உண்டாக்குனாலும் அதுவும் நபி வழி, அதுவும் மார்க்கம் தான் வாதிக்கிறீங்க. இது ஷிர்க்கு. வகையை தவிர எதுவும் ஆதாரம் கிடையாதுன்னு சொன்னோம். நீங்க வழிகட்ட கொள்கை இருக்கிறீங்க சொன்னோம். நீங்க பதில் சொன்னீங்களா? நீங்க கொள்கை கெட்டவர்கள் என்பதற்கு எப்படிப்பட்ட திருமறை வசனங்கள் ஹதீஸ்கள் எடுத்து வைக்கிறோம்? பத்ர் யுத்தத்தில் கைதிகளுக்கு என்ன செய்றாங்க? ஈட்டுத்தொகை வாங்குற நபிகள் நாயகம் சஹாபாக்கள் எல்லாருமே ஒத்துக்கொள்றாங்க. இந்த உம்மத்திலேயே சிறந்த உம்மத் நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்த சஹாபாக்கள் உம்மத். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கின்றான். நபியே, நீங்க ஒரு நபியாக இருந்தால் போர்க்களத்தில் எதிரிகளை அவர்கள் ரத்தத்தை ஓட்ட வேண்டும். நீங்க எப்படி இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்து நீங்க ஈட்டுத்தொகை பெறலாம் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்போ நபிகள் நாயகம் சஹாபாக்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இறை சட்டம் இல்லாமல் இருக்கும் பொழுது, இறை சட்டத்தை எதிர்பார்க்காமல் அவங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் கண்டிக்கிறான். சொன்னா மார்க்கத்தில் சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்க்கு மட்டும்தானே? ஏன் இப்படி வழிகட்ட கொள்கையில் இருக்கிறீங்கன்னு கேட்டோம். பதில் சொன்னீங்களா? தாலூத் தௌஹீத் அமைப்பினர் வழிகட்ட கொள்கையினரை மேடையில் ஏற்றினால் என்ன நடக்கும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்து பார்க்கிறோம். நீங்க சஹாபாக்கள் திட்டுறீங்கிறாங்க. இருந்தாலும் சொல்லலாமா? நாங்க என்ன இருக்குது எடுத்து வைங்கிறோம். ஏன் இப்படி நீங்க திராணி இல்லாத இருக்கிறீங்க? எடுத்து வைங்க. நீங்க நபியை திட்டுறீங்க. நான் சொல்றேன், நீங்க நபியை திட்டுறீங்க, நீங்க சஹாபாக்களை திட்டுறீங்க, நீங்க ரொம்ப மோசமான செய்றீங்க, சஹாபாக்களை பத்தி பேசுறீங்க. நான் சொல்றேன், நான் அதை நிரூபித்து காட்டுவேன். நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல. நாங்க சஹாபாக்களை மதிக்கிறோம், நாங்க சஹாபாக்களை திட்டோம் நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்கின்றேன் நீங்க நபியை திட்டக்கூடிய கூட்டம். நீங்க अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि व मन तबिअहुम बिइहसान इला यौमिद्दीन। अम्मा बाद, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ நாம் பேசுகிற டைம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுகிற நேரத்தில் சகோதரர்களோட கேள்விகளுக்கெல்லாம் மயிர் பிளக்கும் பதில்கள் அது சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த இப்போ என்னென்னா, இந்த 2 கடிதத்தில் பிரிண்ட் அவுட்டும் நமக்கு வேணும். யாண்டு கேட்டால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற SLTJ சொரூரத்துலேயும் அந்த இதை கட் பண்ணி ஒவ்வொரு துண்டையும் போடுறதுல மகா விற்பன்னர்கள், முதல்லிசுகள், இங்கே முதல்லிசு, அதெல்லாம் பரவ சொல்லுவேன், முதல்லிசுகள், இருட்டடிப்பு செய்பவர்கள் நம்மளோட கடிதத்திலே ஒன்றை சேர்த்து விட்டாங்களான்னு நமக்கே தெரியலை. சலாம் சொல்லாததுக்கு காரணத்தை நான் இன்ஷா அல்லாஹ் அங்கே நடந்த சபபு நுசூல்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் விளங்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம சகோதரர் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது இன்றைய அமர்வில் கடந்த 2 நாட்களில் இந்த அமர்வில் நமது தரப்பால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வராததை தொகுத்தளிப்பதற்காக இந்த அமர்வை நான் பயன்படுத்திக் கொள்வேன். முதல் நாளில் இந்த கொள்கையற்றவர்கள் யார் என்ற தலைப்புக்கு சம்பந்தமில்லாத சில இதுகளை இங்கே பதிஞ்சாங்க. அதை பற்றி சொல்லிவிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். வின் டிவியில் பங்குதாரர் என்றும் வின் டிவிக்கு பங்கு சேர்த்தவர் என்றும் TNTJ பெயரில் பள்ளிகள் பதிவு செய்தீர்கள் என்றும் செய்யாதீர்கள் என்றும் பதிவு செய்தார்கள். நாம் இங்கே விவாதிக்க ஒப்புக்கொண்ட தலைப்பு கொள்கையற்றவர்கள் யார் என்பது பற்றி அறியவே தவிர
வின் டிவியில் பங்குதாரர் குறித்தோ, வின் டிவிக்கு பங்கு சேர்த்தது குறித்தோ, டிஎன்டிஜே பெயரில் பள்ளிகளில் பதிவு செய்வது குறித்தோ பேசுவதற்காக நாம் இங்கே வரல. இவர்களெல்லாம் கொள்கையற்றவர்கள் என்றால் அதை பற்றி பேசுவதற்கு வேறொரு தருணத்தை நீங்கள் ஏற்படுத்தி தருவார்களானால் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இதுக்காக முயற்சித்தார்களோ, வேறு ஆளுகளை கேன்வாஸ் பண்ணார்களோ அவர்களெல்லாம் வரணும், அதை செஞ்சுக்கிடுவோம். அதை விடுத்துவிட்டு இதை பற்றி நாம் விவாதிக்க தயாராக இருக்கின்றோம். அடிப்படை அறிவு இல்லாத, மேற்படி விஷயத்தில் எதிலும் சம்பந்தம் படாத, எவ்வித ஆதாரமும் இல்லாமல் போகிற போக்கில் பதிவது, இந்த சபையில் பதிவது அழகல்ல என்பதை தெரிவித்து கொண்டு, இதை கடந்த 2 நாட்களாக பார்த்து வரக்கூடிய சகோதரர்களே, கடந்த 2 நாட்களில் நடந்த விவாத பதிவுகளை பார்த்து வருகின்றோம். அதில் எங்கள் தரப்பில் சில கேள்விகள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முழுமையான பதில் கிடைத்ததா இல்லையா என்பதை பதிவுகளை பார்க்கக்கூடிய உங்களுக்கு விளங்கும். இருந்தாலும் மறதி காரணமாக இல்லை நேரமின்மை காரணமாக அதை நினைவூட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அதில் ஒன்று, அல்லாவிற்கு உள்ள தன்மையை எங்கோ இருக்கும் சூனியக்காரனுக்கு இருக்கிறதாக அதிரை தாரு தௌஹீத்காரர்கள் நம்புகிறார்கள் என்று அவர்களாகவே கற்பனை செய்து விளங்கி கொண்டு ஒரு கேள்வியை இங்கே அவதூற சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னதுக்கான ஆதாரம் தாங்க அப்படின்னு கேட்டோம், இதுவரையும் தள்ள. ரெண்டாவது, ஏதேனும் மார்க்க சட்டத்தில் 2 கருத்துள்ளவர்களை அங்கீகரிப்பது கொள்கையற்ற நிலைப்பாடு என்று சொல்கிறீர்கள். இதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஆதாரம் கேட்டோம், அதற்கும் இதுவரை பதில் இல்லை. எங்களுடைய அமீர் ஐஎஃப்டி வெளியீடுகளில் எழுதுவது கொள்கையற்றத்தனம் என்கிறீர்கள். அப்படியானால் உங்களுடைய ஆக்கங்கள் பல பத்திரிகைகளிலும் பல தொலைக்காட்சிகளிலும் வருகிறது. அப்படியானால் டிஎன்டிஜேவினரும் கொள்கையற்றவர்கள் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டோம், அதற்கும் பதில் இல்லை. அடுத்து, அதிரை தாரு தௌஹீதியினர் பிரச்சாரம் செய்யக்கூடிய மேடைகளில் பேசக்கூடியவர்களை டிஎன்டிஜேவை திட்டுவதற்காக சொல்லியே பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணீங்க. அதற்கும் இதுவரை நாங்கள் ஆதாரம் கேட்டோம், நீங்கள் தள்ள. அப்படி வேணாங்க, பேசியவர்களாச்சும் திட்டுனாங்களா, அதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டோம், அதற்கும் பதில் இல்லை. சூனியத்தை நம்புகிறவர்கள் முஷ்ரிக்குகள் என்கிறீர்கள். அதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ நேரடி ஆதாரம் காட்ட வேண்டும் என்றோம். அதற்கு அல்லாஹ் மக்கா முஷ்ரிக்குகளுக்கு காஃபிர் என்று குறிப்பிடுகின்றான். ஆகவே காஃபிர் என்று கூறுவது முஷ்ரிக்குக்கு பொருந்தும் என்கிறீர்கள். அப்படியானால் சூனியம் சம்பந்தமான ஹதீஸை பதிந்துள்ள புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அகமது இமாம் போன்றவர்கள் குறித்து உங்கள் நிலைப்பாடு தான் என்ன? நீங்கள் கூறுவது போல் முஷ்ரிக் காஃபிர் பட்டியலில் அவர்களையும் சேர்க்க வேண்டுமா? அடுத்து, களஞ்சியம் பள்ளிக்கூடத்தில் பெண்கள் ஜும்மா நடத்தியதற்கும் தற்போது பெண்கள் ஜும்மா நடத்தவில்லை என்றும் கூறினீர்கள். பெண்கள் ஜும்மா நடத்துவதற்கும் எதனை சான்றாக கொண்டிருந்தீர்கள்? தற்போது பெண்கள் ஜும்மாவை நிறுத்தியதற்கு எதன் அடிப்படையில் இப்போது நிறுத்தியுள்ளீர்கள்? அதற்கு ஆதாரம் தேவை. விவகாரத்துக்கு பதில் சொல்லிட்டீங்க. அடுத்து சில விஷயங்களை நீங்கள் சில இதுகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது நம்ம சகோதரர்கள் சபீலில் மூமினீன்கள் வழியில் நாம் இருக்கணும் அப்படின்ட்டு பதிஞ்சாங்க. சபீலில் மூமினின்ல இருக்கணும்னு நாங்கள் நிலையில் இருக்கிறோம். ஆனால் சபீலில் மூமினின்னா என்ன, உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன அப்படிங்கிறத நாங்கள் அறிய விருப்பப்படுறோம். அதோடு அதாவது நம்ம ஹுசைன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதாவது குதிரை வியாபாரத்தில் நடந்த உசைமத்துல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குதிரை வியாபாரம் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தின் போது அவர்களை 2 சாட்சிக்கு சமம்னு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் அபுதாபுல லைஃப் உண்டு இந்த சபையில் பதிஞ்சிங்க. அந்த ஹதீஸே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் குர்ஆனில் 33வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை
அவங்க ஒருத்தர் தான் வச்சிருந்து அதுக்கு சாஹிதாக பதிஞ்சதாக புகாரியில் 2807 ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அந்த ஹதீஸ் இல்லை என்று சொன்னால் அவளுடைய சாஹிதை ஏற்று இந்த குர்ஆன் ஆயத்தை எப்படி அங்கீகரித்தாங்கங்கிறதுக்கு நீங்கள் விவரம் தர வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல், அதாவது பள்ளியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஊதினதுனால அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இது அறிவுக்கு பொருந்தவில்லை, இது லாஜிக் படி சரிவல்ல அப்படின்ட்டு அந்த ஹதீஸையே நீங்கள் தள்ளுற நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமில் அதாவது பள்ளி என்பது சிறுபாவி, அதை அடிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களே. அப்போ ஒரு ஹதீஸை நீங்கள் முரண்படுறது இப்படி தள்ளுனீங்கன்னா அறிவுக்கு பொருந்தலைன்னா, அப்போ ஈச்சம்பட்டையில் ஜும்மா செஞ்சுக்கிட்டு இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதை அழுகுததாக தரவி கொடுத்தாங்களே, அந்த ஹதீஸை வச்சாங்களே, அதனுடைய நிலை என்ன? அதே போல் ஓனாய் அடுத்தது ஓனாய் பேசியதாக சொன்னாங்களே, அந்த ஹதீஸுடைய நிலை என்ன? அதே போல் அதாவது மாடு பேசியதாக சொன்னாங்களே, இந்த ஹதீஸுகளுடைய நிலை என்ன? இதையெல்லாம் நிராகரிக்க வேண்டுதானா? அப்போ குர்ஆனுக்கு முரண்பட்டால் எல்லா ஹதீஸுகளையுமே நாம் நிராகரிச்சிட வேண்டுமா அப்படிங்கிறதுடைய உங்களுடைய நிலையை தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் கேட்க வேண்டியது இருக்குது. அதாவது பள்ளிகளை நீங்கள் தௌஹீத் ஜமாஅத் பேரில் தான் பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி என்ன சில ஊர்களில் உங்கள் பதிவுலாம் பண்ணுறீங்க. அதாவது பள்ளிகள் என்பது அவர்கள் ஊரில் அந்தந்த சகோதரர்கள் பொது வசூல் பண்ணி பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு நம்ம ஊர்லேயும் தௌஹீதை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இதை கொண்டு போய் நீங்கள் உங்கள் பேரில் தான் பதிவு பண்ணணுங்கிறீங்க. இதுக்கு என்ன அடிப்படை? மார்க்க குர்ஆன் ஹதீஸை பேணக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் அதற்கு ஏதாச்சும் தலீல் வச்சுருக்கீங்களா குர்ஆன் ஹதீஸில்? அதை நீங்கள் தெளிவாக சொல்லணும். அதே போல் இமாம்கள் தொழுவ வைக்கிறவங்களுக்கு சம்பளம் டிமாண்ட் பண்ணி வாங்குறீங்களா? இதுக்கு ஏதாச்சும் மார்க்கத்தில் அணுகுமுறை இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வளர்க்கணும். சில இந்த கல்யாணங்களில் திருமண மண்டபத்தில் நடத்தக்கூடாது, 300 பேருக்கு மேலே கூப்பிடக்கூடாது, இப்படிலாம் சில சரத்துகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது பதியப்பட்டுச்சு, இப்போ மாற்றிட்டாங்கன்ட்டு வேற நேற்று சகோதரர்கள் சொன்னாங்க. அதில் எங்கள் ஊரில் அது மாற்றப்பட்டதாக தெரியலை. அதனால் நீங்கள் அதில் என்ன குர்ஆன் ஹதீஸ் படி அதில் ஏதாச்சும் நீங்கள் உங்கள் அமைப்பு நீங்கள் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படுறங்கிறதுனால இதுக்கு ஏதாச்சும் தலீல் உண்டா அப்படிங்கிறதையும் கேட்க நாங்கள் விரும்புகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இதையெல்லாம் நாம் 2 நாளாக விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். சபையில் கண்ணியம் கருதி எங்களை பார்த்து தலகணம் பிடிச்சவன், அகம்பாவம் பிடிச்சவன், அயோக்கியத்தனம், பெட்டை, நாரவாயி, வெளிவேஷம், மரங்கலண்டவனுவோ ஏதாவது மதுகப்பில் போய் சேர்ந்து விடுங்களேன். இதெல்லாம் சபை நாகரிகமா? இதுபோல் எங்களில் நாங்கள் பேசலாமா? இதெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன காரணம்? என்ன இதெல்லாம் நாகரிகம் இல்லை, இது ஆரோக்கியமும் அல்ல. இது அறிவுக்கு பெறுறதுக்காக வந்த சபை. என்ன வீணா எங்களை கொண்டு கொள்கையற்றவர்னு சொல்லி விவாதத்துக்கு எங்களை திணிச்சு விரும்பாமல் நாங்களும் உட்கார்ந்து இதை விடக்கூடாதுன்ட்டு இதன் மூலம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது சேரணுன்ட்டு உட்கார்ந்துருந்தேன். அங்கே வந்துக்கிட்டு அது மாதிரி அநாகரிகமான பேச்சுகள் எல்லாம் இனி இருக்கக்கூடாது, தவிர்த்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, எங்களை பார்த்து நீங்கள் கொள்கையற்றவர்கள்னு சொல்கிறீங்கல்ல, ஏதாச்சும் ஆதாரத்தை இதுவரையும் வைங்களேன். நாங்களும் கேட்குறோமே, அதுவும் இல்லை. எடுத்தோடனே ஆரம்பிக்கிற ஒரு சகோதரர் சொல்கிறார் கொள்கையற்ற நிலையில தான் இருக்கிறாரு, இவர் கொள்கையற்ற நிலையில தான் அந்த அதிரை தாவீது இருக்கு. சொல்லு, இந்த கேள்வி கேட்குறோம்ல, நீங்கள் பதிஞ்சிங்கல்ல, உங்கள் சைட்டில் இருக்குல்ல, அதுக்கு பதில் தாங்கன்னு கேட்குறோம்ல, வைங்களேன். அதெல்லாம் விட்டுப்பட்டு ஒரே சூனியத்துக்கு தான் நாங்கள் நாளைக்கு 2வது அமர்வில் செய்வோமே, நாங்கள் தான் தயாராக இருக்கிறோமே. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 2வது அமர்வில் முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இது உங்களுடைய ஒரே கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆனால் நாங்கள் கேட்கக்கூடியதுக்கு அழகான முறையில், அறிவுபூர்வமான முறையில், ஆரோக்கியமான முறையில் நாங்கள் பதிலை எதிர்பார்க்குறோம். நாங்கள் சொல்லிட்டோம் சொல்லி நீங்கள் தான் எங்களை பற்றி நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிறதுனால நீங்களே சொல்லிக்கிட்டுருங்க. இப்போ கூட என்ன சொல்றீங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு லாஸ்ட் அமர்வு பேசுனது கூட அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் சொன்னதை முன் வச்சுவிட்டு நீங்கள் பேசுங்க, எவ்வளோ வேண்டாலும் பேசுங்க, பார்க்கக்கூடியவர்களுக்கும் விளங்கணும். சும்மா டயத்தை பாஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரல என்பதை தெரிவித்து கொடுத்த நேரத்துக்கு நான் முடித்துக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.